கவனத்தை திசை திருப்புவதற்காக இதை பண்ணி இருக்கிறார்களா? அவர்கள் விரும்புகிற சட்ட மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக செய்திருக்கிறார்களா என்றெல்லாம் கேள்வி எழுகிறது. இவ்வளவு பாதுகாப்பை மீறி ஒருவன் கையில அந்த புகையை கொண்டு வந்து எதேச்சதிகாரம் எடுபடாது, உன்னுடைய சர்வாதிகாரம் எடுபடாது, அந்த இடத்திலேயே பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் நாட்டின் பிற பகுதிகளில் எப்படி பாதுகாப்பது? ஏனென்றால் இது நாடாளுமன்றத்தின் பாதுகாப்போடு தொடர்புடையது, நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்போடு தொடர்புடையது. நாடாளுமன்ற பாதுகாப்பு என்பதுதான் நாட்டின் பாதுகாப்பு. நாடாளுமன்றத்திற்கே பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் பிறகு எப்படி இந்த நாட்டை பாதுகாக்க போகும்? எந்த இடத்திலே இந்த குறைபாடு நேர்ந்தது? உங்களுக்கு நன்றாக தெரியும், 2 பேர் மக்களவை லோக்சபாவில் பார்வையாளர்களாக வந்தவர்கள் பார்வையாளர் மாடத்திலிருந்து தாவி குதித்து கைகளில் கொண்டு வந்திருந்த குப்பியை உடைத்து மஞ்சள் வண்ணத்திலே ஒரு புகையை அவையெங்கும் பரப்ப செய்தார்கள். அன்றைக்கு நான் நாடாளுமன்றத்திலே இருந்தேன். ஆனால் ஒரு நிமிடத்திற்கு முன்னதாக நாடாளுமன்றத்தை ஒட்டியுள்ள அமைச்சர்களுடைய அறை இருக்கிற அந்த வளாகத்தில், லாபி என்று சொல்வார்கள், வரண்டா என்று சொல்வார்கள், அங்கே நோட்டீஸ் ஆபீஸ் இருக்கிறது, டேபிள் ஆபீஸ் இருக்கிறது, அமைச்சர்களுக்கான அறைகள் இருக்கின்றன. நாம் ஏதாவது முக்கியமான கடிதத்தை பிரதமருக்கோ அல்லது அமைச்சர்களுக்கோ வழங்க வேண்டுமானால் அந்த அமைச்சர்களின் அறைகளுக்கு நேரே சென்று அப்போதே முடிந்தால் அமைச்சர்களை பார்க்க முயற்சிக்கலாம், இருந்தால் பார்த்து விடலாம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்ப்பதற்கு நேரம் ஒதுக்குவார்கள். வாரத்தில் 1 நாள் ஒதுக்குவார்கள். சில பேர் இருந்தால் எப்போது போய் பார்த்தாலும் பார்ப்பார்கள். அப்படி சில கடிதங்களை தயார் செய்து பிரதமர் அலுவலகத்திலே கொடுக்க வேண்டும், அமைச்சர் அலுவலகத்திலே கொடுக்க வேண்டும் என்று எண்ணி அந்த வளாகத்தில் போய்கொண்டிருந்த போது நான் டிவியை பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஒரு நோட்டீஸ் ஆபீஸிலே போய் உள்ளே நுழைந்து, அப்போது மக்களவையில உள்ளே நுழைந்த ஒரு சில நொடிகளில் மக்களவை காட்சிகளை நான் டிவியிலே பார்க்கிறேன். ஒருவன் தாவி தாவி குதித்து ஓடுவதை பார்க்கிறேன். ஏதோ உள்ளே நடக்கிறது, கலாட்டா நடக்கிறது. ஆளுங்கட்சிக்காரர்களுக்கும் எதிர்கட்சிக்காரர்களுக்கும் ஏதோ பிரச்சனை. யாரோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் அப்படி தாவி தாவி குதிக்கிறார் என்று எண்ணி நானும் தொடர் ரவிக்குமார் அவர்களும் உடனே அந்த அறையில் இருந்து வெளியேறி மக்களவைக்குள்ளே நுழைய முயற்சித்தோம். ஆனால் மக்களவைக்குள்ளே இருந்து எல்லோரும் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்தார்கள். உள்ளே போன எங்களை தடுத்தார்கள். போக வேண்டாம், உள்ளே நச்சு புகை பாய்சனஸ் கேஸ் பரவுகிறது என்று சொன்னார்கள். அவ்வளவு பேரையும் நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே கொண்டு வந்து விட்டார்கள். என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியும். புகை பரவுகிறது, அது நச்சு புகையாக கூட இருக்கலாம், உள்ளே போக வேண்டாம் என்று சொன்னார்கள். ஒரு 5 நிமிடத்துக்கு பிறகு நான் வெளியே இருந்தவன் யாரிடமும் சொல்லாமல் பிறகு மறுபடியும் மக்களவைக்குள்ளே நுழைந்து விட்டேன். அங்கே ஒரு 3-4 பேர் தான் தொழாவிக் கொண்டிருந்தார்கள், எதையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். எல்லோரும் வெளியேறிவிட்டார்கள். யாரும் ஒரு உறுப்பினர் அமைச்சர் யாரும் இல்லை. அங்கே வேலை செய்து கொண்டிருந்த காவலர்கள் பணியாளர்கள் சிலரை சந்தித்து என்ன நடந்தது என்று கேட்டபோதுதான் உண்மை தெரிந்தது. 1 மணிக்கு அது நடந்தது. 1:05 அல்லது 1:06 அந்த அளவில் நான் உள்ளே போய் நுழைந்து பார்க்கிறேன். புகை கொஞ்சம் பரவி கொண்டு மஞ்சள் நிறத்திலே புகை இன்னும் போய் கொண்டிருந்து நெடி அடித்தது. அதிலே ஒருவன் சொன்னான், பிஜேபி எம்பி, மைசூரை சார்ந்த எம்பி பிரதாப் சின்ஹா என்பவர் பரிந்துரைத்த பாஸ் மூலம் 2 பேர் உள்ளே வந்திருக்கிறார்கள். அவர்கள் உள்ளே குதித்து இந்த குப்பியை உடைத்தார்கள். இப்படி ஒரு புகை பரவிவிட்டது. அவர்களை போலீஸ், அதாவது நாடாளுமன்ற காவலர்கள் பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். அதன் பிறகுதான் நான் வெளியே வந்தேன். இதுதான் நடந்தது. எதற்காக அவர்கள் உள்ளே வந்தார்கள்? ஏன் அந்த மஞ்சள் நிற புகையை கக்குகிற குப்பிகளை உடைத்தார்கள்? எப்படி அதை உள்ளே கொண்டு வந்தார்கள் என்கிற கேள்வி. இந்த கேள்வி ஆளுங்கட்சிக்காரனுக்கும் எழ வேண்டும். அதுதான் நியாயமானது. இதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற பாகுபாடு இல்லை. யாராயிருந்தாலும் எப்படி பாதுகாப்பு சோதனைகளை மீறி ஒருவன் புகை கக்குகிற குப்பியை, கண்டெய்னர், ஏதோ ஒரு பாட்டில் அல்லது ஒரு கண்டெய்னர், அதை கொண்டு வந்தான். சோதனை 3-4 இடத்துல நடக்கிறது. மெயின் கேட், நாடாளுமன்றத்தை சுற்றி 4-5 வரை திசையிலும் கேட் இருக்கு.
வடபுறத்தில் இருக்கக்கூடிய கேட் வழியாக தான் எல்லாம் பெரும்பாலும் நாங்கள் வரோம். அந்த கேட் கிட்ட செக் பண்றாங்க. அதை முடிச்சுட்டு உள்ளே வர்ற இடத்துல பார்லிமெண்ட் பில்டிங்ல ஏறுற இடத்துல செக்யூரிட்டி செக் இருக்கு, அங்க பாக்குறாங்க. அதை முடிச்சுட்டு லோக்சபாவில் நுழையும் போது ஒவ்வொரு என்ட்ரியிலையும் நுழைவாயிலையும் பாராளுமன்றத்தில் நுழையிறதுக்கு நிறைய வாசல் இருக்கு, அந்த இடத்துல செக்யூரிட்டி இருக்காங்க, பார்லிமெண்ட் செக்யூரிட்டி. அவங்களும் பார்த்து தான் உள்ள விடுறாங்க. பார்வையாளர்களை மேல அனுப்பணும்னா அங்க செக்யூரிட்டி இருப்பாங்க, அந்த பார்வையாளர் மாடத்துக்குள்ளேயே செக்யூரிட்டி இருப்பாங்க. இவ்வளவு பாதுகாப்பை மீறி ஒருவன் கையில அந்த புகையை கொண்டு வந்து, அதுவும் மேலே இருந்து ஒரு 15 அடி உயரத்திலிருந்து கீழே குதித்து கோஷம் எழுப்பி இருக்கிறான் இந்தியில. எதேச்சதிகாரம் எடுபடாது, உன்னுடைய சர்வாதிகாரம் எடுபடாது, இதுதான் முழக்கம். 2 பேர் உள்ளே முழக்கம் விட்டு இருக்கிறான், 4 பேர் வெளியே அதே முழக்கத்தை எழுப்பியிருக்கிறார்கள், அதே புகையை பரப்பி இருக்கிறார்கள், அதே கண்டெய்னரை போட்டு உடைச்சிருக்கிறாங்க. அந்த கேட்ல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி செக் பக்கத்திலேயே அது நடக்கிறது. 2 ஒரே நேரத்தில் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்புகிறார்கள். பாதுகாப்பு குறைபாடு என்பது எதிர்கட்சிகளின் பார்வை மட்டுமா? ஆளுங்கட்சிக்கும் அந்த பார்வை தானே இருந்தாக வேண்டும். குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த பார்வை இருந்துதானே ஆக வேண்டும். இந்தியாவின் தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பீடம் தான் நாடாளுமன்றம், உச்சபட்சமான இடம். இந்தியாவின் தலை விதியை, தலை விதினா தலையாய விதியை, அரசு அமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற ஒரு அவையம், புதிய புதிய சட்டங்களை இயற்றுகிற அவையம், நாட்டை ஆளுகிற மன்றம் தான் நாடாளுமன்றம். நாட்டை ஆளுகிற உறுப்பினர்கள் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அவர்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய உயரிய பெருமன்றம் தான் மக்களவை என்பதும் மாநிலங்களவை என்பது. அந்த இடத்திலேயே பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் நாட்டின் பிற பகுதிகளில் எப்படி பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும்? இந்த கேள்வி இந்திய நாட்டின் குடிமகன் ஒவ்வொருவருக்கும் எழ வேண்டிய கேள்வி. பிரதமருக்கும் அந்த கேள்வி எழ வேண்டும், உள்துறை அமைச்சருக்கும் அந்த கேள்வி எழ வேண்டும், அனைத்து ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கும் அந்த கேள்வி எழ வேண்டும். ஆனால் எதிர்கட்சிகள் அந்த கேள்வியை எழுப்புகிற நிலையில் அதற்கு அவர்கள் பதிலளிக்கவில்லை என்பதை விட அவ்வளவு பேரையும் கூண்டோடு வெளியேற்றினர். என்ன கோரிக்கை? சம்பவம் நடந்தது முதல் வாரம், 2வது வாரத்திலிருந்து நாம் வைக்கிற கோரிக்கை 2 கோரிக்கை தான். ஒன்று, பார்லிமெண்ட் செக்யூரிட்டி பிரீச், பாதுகாப்பு கேள்விக்குள்ளாகி இருக்கிறது, அது பற்றி விவாதிக்க வேண்டும். ஒரு ஜனநாயக சக்தி யாராக இருந்தாலும் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த இடத்தில் ஒரு ஜனநாயக சக்தி பிரதமராக இருந்தால் ஒரு 3 மணி நேரமாவது அதை விவாதிப்பதற்கு அனுமதித்திருப்பார். அல்லது ஸ்பீக்கர், நாடாளுமன்ற அவையை நடத்தக்கூடிய தலைவர் ஒரு ஜனநாயக சக்தியாக இருந்தால் ஒரு 3 மணி நேரமாவது அதுக்கான நேரத்தை ஒதுக்கி விவாதிக்க சொல்லி விவாதிக்க வேண்டிய ஒன்று. எப்படி பாதுகாப்பு பலவீனமாக இருந்தது, இதில் ஆளுங்கட்சியை விமர்சிப்பார்கள் என்பதற்காக விவாதிக்காமல் இருக்க முடியாது. ஏனென்றால் இது நாடாளுமன்றத்தின் பாதுகாப்போடு தொடர்புடையது, நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்போடு தொடர்புடையது. நாடாளுமன்ற பாதுகாப்பு என்பதுதான் நாட்டின் பாதுகாப்பு. நாடாளுமன்றத்திற்கே பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் பிறகு எப்படி இந்த நாட்டை பாதுகாக்க போகும்? எந்த இடத்திலே இந்த குறைபாடு நேர்ந்தது? அந்த 2 பேருக்கு பாஸ் வழங்க சொல்லி உள்ளே நுழைவதற்கான அனுமதி சீட்டு வழங்குவதற்கு பரிந்துரைத்தவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தனக்கு நம்பிக்கையானவர்களுக்கு உள்ளே நுழைவதற்கான அனுமதி சீட்டு வழங்க பரிந்துரைக்கலாம். சேம் டே பாஸ் என்று ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு காலையிலே கொடுத்து இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே உள்ளே போய் பார்ப்பது. நெக்ஸ்ட் டே பாஸ், இன்றைக்கு விண்ணப்பித்தால் அடுத்த நாள் பார்ப்பதற்கு அனுமதி வழங்குவது. ஹோல் டே பாஸ், ஒரு நாள் முழுவதும் உள்ளே இருந்து பாராளுமன்றத்தை சுற்றி பார்ப்பது, பல இடங்களுக்கு சென்று பார்ப்பது, இப்படி எல்லாம் சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார்கள். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் 2 பேருக்கு தான் வழங்க முடியும். சேம் டே என்றால் ரொம்ப கடினமானது, உடனே தரமாட்டார். எல்லாத்தையும் சந்தேகப்பட தேவையில்லை, சந்தேகப்பட்டு யாருக்கும் உதவாமல் தவிர்க்க கூடாது. ஒரு பாஸ் தானே நம்மால் முடிஞ்சது என்று கையெழுத்து போகும். ஒருவேளை அப்படி அந்த பிரதாப் சிங்கா கொடுத்திருக்கலாம், நாம் அதை குறை சொல்ல. ஆனால் அது விவாதிக்க வேண்டுமா இல்லையா? விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்றா இல்லையா? அனுமதி சீட்டு தந்தவன் பிஜேபி காரன்,
வந்த 2 பேரும் பிஜேபி காரனா அல்லது வேற ஆளா, தனி ஆளா, பொது ஆளா தெரியாதல்ல. அதை விசாரிக்க வேண்டும், அதை பற்றி விவாதிக்க வேண்டும். இதுவரையில் பிரதாப் சின்ஹாவை கூப்பிட்டு அவர்கள் விசாரிக்க வேண்டும். 1 மணிக்கு இந்த சம்பவம் நடக்கிறது. அவை முழுக்க மஞ்சள் புகை பரவுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அலறியடித்துக் கொண்டு வெளியே ஓடுகிறார்கள். கண் எரிச்சல் என்கிறார்கள், மூக்கு எரிச்சல் என்கிறார்கள், நச்சு புகையோ என்று அச்சப்படுகிறார்கள். இந்த நிலையில 2 மணிக்கு மறுபடியும் அந்த அமர்வை கூட்ட வேண்டிய தேவை என்னவென்று, இது எவ்வளவு பெரிய கேள்வி. ஸ்பீக்கர் ஓம் பிர்லா 2 மணிக்கு வந்து உட்கார்கிறார். 1:15 தான் அது அந்த பரபரப்பு முடிகிறது. 1:30 மணிக்குத்தான் அவரை அழைத்துக் கொண்டு போகிறார்கள். அதுவரையில் யாரும் செக்யூரிட்டி வெளியிலிருந்து வரவில்லை. அவர்களை மடக்கி பிடித்ததே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான், எதிர்கட்சி உறுப்பினர்கள் தான். பார்லிமெண்ட் செக்யூரிட்டி கூட வந்து பிடிக்கவில்லை. இவர்கள் அடித்து உதைத்து கொண்டு போய் ஒரு இடத்திலே வைத்திருக்கும் போதுதான் வந்து அவர்கள் அழைத்து போகிறார்கள். பலவீனமாக இருக்கிறது இந்த ஆட்சி நிர்வாகம், பாதுகாப்பு தொடர்பாக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இதில் நமக்கு சந்தேகம் வருகிறது. ஆக ஓம் பிர்லாவுக்கு தெரிந்தே நடந்திருக்கிறதா, பிரதாப் சின்ஹாவுக்கு தெரிந்தே நடந்திருக்கிறதா, கவனத்தை திசை திருப்புவதற்காக இதை பண்ணி இருக்கிறார்களா, அவர்கள் விரும்புகிற சட்ட மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக செய்திருக்கிறார்களா என்றெல்லாம் கேள்வி எழுகிறது. எதிர்கட்சி உறுப்பினர்கள் எதுவும் ஜனநாயகத்தை மீறி கோரிக்கை வைக்கவில்லை. விவாதம் நடத்தணும், பிரைம் மினிஸ்டர் அல்லது ஹோம் மினிஸ்டர் தான், உள்துறை அமைச்சர் அவைக்கு வந்து உட்கார்ந்து அது சம்பந்தமா விளக்கம் சொல்லணும். ஒன்லி 2 கோரிக்கை. இதுல என்ன தப்பு இருக்கு? அந்த பார்லிமெண்ட் வளாகத்துக்குள்ள அவருக்கான அறையில உட்கார்ந்து இருக்கிற உள்துறை அமைச்சர் அங்கிருந்து 1 நிமிடத்திற்குள்ளே அவைக்குள்ளே வரலாம், எதிர்கட்சிகளின் கோரிக்கைக்கு விளக்கம் சொல்லலாம், முடிந்துவிட்டது. மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.